வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் பா வகைகள் இருக்குது இல்லைங்களா, எத்தனை இருக்குது, அதுக்கு என்னென்ன ஓசை வரும் அப்படின்றத எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சலான்னு பார்க்கலாம். இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வந்து கேட்டுட்டு வராங்க எக்ஸாமில் கண்டினியூஸாக. நீங்கள் வேணால் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஷின் பேப்பரை எடுத்து செக் பண்ணி பாருங்கள், இருக்கும். முதல்ல பா வகைகளில் வந்து 4 வகைப்படும். அவை என்னென்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இந்த 4 தான் வந்து பா வகைகள், சரிங்களா. அதுக்கான ஓசை என்னென்னா வெண்பானா செப்பல் ஓசை, ஆசிரியர்பானா அகவல் ஓசை, கலிப்பானா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை, சரிங்களா. இந்த 4க்கான ஓசை தான். இது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னா, வெண்பானா ஒரு பொண்ணு, சரிங்களா. எல்லா பேரும் பாருங்கள் நார்மல் பேராக இருக்கும், இது ஒன்று மட்டும் பொண்ணோட பேராக இருக்கும். அந்த பொண்ணு தான் வந்து செப்பல் அணிவாங்க, சரிங்களா. அதை வச்சு செப்பல் ஓசை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஆசிரியர்பானா அகவல் ஓசை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆசிரியர் அதட்டிகிட்டே இருப்பாங்க இல்லையா படிக்க சொல்லி, அதை வச்சு அதட்டிகிட்டே இருப்பாங்கன்றத வச்சு அகவல் ஓசை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கலிப்பாக்கு துள்ளல் ஓசை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, களினா சாப்பிட்ற களி ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா. சாப்பிட்ற களினா சாப்பிட்ற விஷயம்னாவே நம்மளுக்கு வந்து என்ஜாய்மெண்ட் அதிகமாகிடும், அதாவது சந்தோஷம் அதிகமாகிடும். சந்தோஷத்தில் துள்ளுவோம் இல்லைங்களா, அதை வச்சு கலிப்பானா துள்ளல் ஓசை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வந்து தூங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது ரொம்ப லேட் டைமில் ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தோன்னா ஆஃப் பண்ணிட்டு வந்து தூங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வந்து தூங்குன்றதை வச்சு வஞ்சிப்பா தூங்கல் ஓசை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஓசைகளை பார்க்கலாம், சரிங்களா. செப்பல் ஓசைனா இருவர் உரையாடுவது போன்ற ஓசை, அதாவது 2 பேர் பேசிக்கிற மாதிரி இருக்க ஓசை தான் வந்து செப்பல் ஓசை. செப்பல் ஓசைனா இருவர் உரையாடுதல் போன்றது அப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்மளுக்கு 2 செருப்பு இருந்தால் தான், ஜோடியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பயன்படும். அதை வச்சு செப்பல் ஓசைனா இருவர் உரையாடுவது போன்ற ஓசை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அகவல் ஓசைனா ஒருவர் பேசுதல் போன்ற, சொற்பொழிவாற்றுவது போன்றது, சரிங்களா. இது எப்படின்னா, சொற்பொழிவாற்றுனாங்கன்னா ஒருத்தர் மட்டும் தனியாக தானே பேசுவாங்க ஸ்டேஜில் ஏறி, அது வந்து ஒருவர் பேசுதல் போன்றது, அதுதான் வந்து அகவல் ஓசை, சரிங்களா. அகவல் ஓசை ஒருவர் பேசுவது போன்றது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அகவல் ஓசை ஆசிரியர் பார்க்க தானே வருது, ஆசிரியர் வந்து ஒருத்தர் தான் நம்மளுக்கு பாடம் எடுப்பாங்க, அதை வச்சு அகவல் ஓசை ஒருவர் பேசுவது போன்றது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து துள்ளல் ஓசை. துள்ளல்னா கன்று துள்ளிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை ஞாபகம் வச்சுங்க. துள்ளி போச்சுன்னா அதுதான் வந்து கன்று துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை தான் வந்து துள்ளல் ஓசை, சரிங்களா. அதாவது தாழ்ந்தும் உயர்ந்தும் வருவது, அதாவது எகிரி குச்சி போச்சுன்னா கன்று தாழ்ந்த மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி உயர்ந்த மாதிரியும் இருக்கும் இல்லைங்களா, எகிரி குதிக்கிறதுனால, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தூங்கல் ஓசை. சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை வந்து தூங்கல் ஓசை. தூங்கல்னா தாழ்ந்தே போகிறது, சரிங்களா. துள்ளல்னா தாழ்ந்தும் இருக்கும் உயர்ந்தும் இருக்கும். இது தூங்கல்னா தாழ்ந்து மட்டும்தான் இருக்கும், உயர்ந்து இருக்காது, சரிங்களா. அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, வெண்பா வந்து பெரும்பாலான அறநூல்கள், சரிங்களா, அறம் சார்ந்த நூல்கள் இருக்குது இல்லைங்களா, அது வந்து வெண்பாவால் ஆனது, சரிங்களா. அடுத்து ஆசிரியர்பா வந்து சங்க இலக்கியங்கள் இருக்கிற நூலில் வந்து ஆசிரியர்பாவால் தான் ஆகிருக்கும், அதாவது அதிகமான சங்க நூல்கள் வந்து ஆசிரியர்பாவால் ஆனது. அடுத்து கலிப்பா வந்து கலித்தொகை, சரிங்களா. கலித்தொகை இந்த இதுலேயே வந்துடும், அதனால் அது பிரச்சனை இல்லை. இது 3 தான் வந்து பெரும்பாலும் வரும், சரிங்களா. இதை பாருங்கள், வெண்பா செப்பல் ஓசை சொன்னோமா, செப்பலில் அரைவாங்க அப்படின்றத வச்சு வெண்பா செப்பல் ஓசை அறநூல்கள் இது ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா. ஆசிரியர் அதட்டி சங்க இலக்கியங்களை படிக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆசிரியர்பா வந்து அகவல் ஓசையால் ஆனது, அதே போல் சங்க இலக்கிய நூல்கள் வந்து பெரும்பாலும் ஆசிரியர்பாவால் ஆனது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கலிப்பா வந்து கலித்தொகை, அதாவது அந்த பேர்லேயே வந்துடும், அதனால் அது பிரச்சனை இல்லை, சரிங்களா. அதே போல் ஆசிரியர்பாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்னென்னா அகவற்பா, சரிங்களா. இது தெரிஞ்சு வச்சுங்க, ஆப்ஷனில் அகவற்பான்னு கூட கொடுப்பாங்க, ஏன்னா அது அகவல் ஓசை பெற்று வர்றதுனால அதை அகவற்பான்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அடுத்து
செப்பலோசைக்கு இன்னொரு பேர் வந்து வெள்ளோசை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வெண்பா வெள்ளையாக இருக்கும், அதாவது வெண்பான்ற பெண் வந்து வெள்ளையாக இருப்பாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு இது ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து பா வகைகளுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஷார்ட்கட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற எக்ஸாமுக்கு தேவையான ஷார்ட்கட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.